கிருஷ்ணகிரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நள்ளிரவில் தேவாலயம் சென்ற 5 நபர்களின் வீடுகளை உடைத்து 30 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருலோகசந்தர் வழங்க கேட்கலாம். திருலோகசந்தர், இந்த கொள்ளை சம்பவம் எங்கே நடைபெற்றிருக்கிறது? இதுவரை அந்த கொள்ளையர்களை பற்றின தகவல்கள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு நள்ளிரவு பிரார்த்தனையானது நடைபெற்றது. இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இரவு பிரார்த்தனை செய்திருந்தார்கள். இந்த நிலையில கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுந்தம்பட்டி கிராமத்தில் அடுத்தடுத்து 5 கிறிஸ்தவர்கள் வீடுகளை குறிவைத்து கொள்ளை சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. அதாவது நள்ளிரவு பிரார்த்தனைக்கு சென்றிருந்த மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றும் மைக்கேல் என்பவரது வீட்டுல 20 பவுன் தங்க நகையும் 1 கிலோ வெள்ளி பொருளையும், மதலைமுத்து என்பவர் வீட்டுல 1,25,000 ரூபாய் பணமும், சவுந்தரராஜன் என்பவர் வீட்டில் 8 பவுன் தங்க நகையும் மற்றும் 2 வீடுகள்ல 2 பவுன் மற்றும் கொஞ்சம் பணமும் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இந்த கொள்ளையர்கள் கடப்பாறை கொண்டு வீடுகளின் கதவுகளை உடைத்ததுடன் வீட்டில் இருந்த அந்த கண்காணிப்பு கேமராக்களை வேறு பக்கத்திற்கு திருப்பி வைத்துவிட்டு கொள்ளையடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கொள்ளையர்கள் நகை மற்றும் பணத்தை மட்டும் குறிவைத்து கொள்ளையடித்திருக்கிறார்கள். வீட்டில் இருந்த செல்போன், லேப்டாப் போன்ற பொருட்களை எடுத்துச் செல்லவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக கண்டிக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நள்ளிரவு பிரார்த்தனைக்கு சென்றவர்கள் பிரார்த்தனை வீடு திரும்பிய பொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததும் வீட்டின் பீரோவில் வைத்திருந்த பணம், நகை கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். இதையடுத்து உடனடியாக அவர்கள் கண்டிக்குப்பம் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் கண்டிக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கைரேகை நிபுணர்களுடன் இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியவர்கள் உள்ளூர்வாசிகளா அல்லது வடமாநிலத்தை சேர்ந்தவர்களா என போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்தவர்கள் வீடுகளாக குறிவைத்து 30 பவுன் தங்க நகை மற்றும் 1 கிலோ வெள்ளி, 2 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் இந்த பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.